அதாவது ஆர்சியா இருந்த என்ன எம்சியா மாத்தின பெருமை நம்ம டைரக்டர் கார்த்திக் யோகி. அதாவது நீங்க தப்பா நினைக்கிறீங்க. ஆர்சியா இருந்தது ரவிச்சந்திரனா இருந்தான்னா மேஜர் சந்திரகாந்த் தான் மாறிட்டான்னு சொல்லுவோம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் சார். பிரஸ், தொலைக்காட்சி, ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றிகள். கிட்டத்தட்ட ஒரு 40 years 4 decades எனக்காக என்னோட பயணப்பட்டு என் வெற்றிக்காக உழைச்சவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிக்க நன்றி. அதாவது ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு படம் சக்சஸ் ஆச்சுன்னா மினிமம் 10 years தான் ஹீரோவா இருந்தா. அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து 80s நிழல்கள் ஆரம்பிச்சு அப்படியே தம்பிக்கு என்ற ஊர், அப்படியே இருந்த நாயகன், அப்புறம் வந்து அடுத்த ஒரு 90s பார்த்தீங்கன்னா அண்ணாமலை, அருணாச்சலம், அப்படியே வந்து தர்மதுரை, அப்படியே வந்து 2000 மேலே வந்து கேஜி, ஏஜிஎஃப், அப்படியே வாய்ஸ் ஓவரில் சேஞ்சு ட்ராவல் ஆகி அப்படியே 2021 இந்த ராமசாமிக்கு ஒரு சலாம். அதாவது வந்து பார்க்க போனா இல்லை, நம்ம கே பாலச்சந்திர சார் வந்து ரஜினி சார் முதல்ல பார்த்துட்டு இந்த பையன்கிட்ட ஏதோ இருக்கு, நம்ம கண்ணில் ஒரு ஃபயர் இருக்கு, மூணு முடிச்சு அது பண்ணணும்னு சொல்லி தப்பு தாரங்கள், அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சு அப்படின்னு கொடுத்து அப்படியே லிஃப்ட் பண்ணி எப்படி இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகிட்டார். அந்த மாதிரி நம்ம கார்த்திக் யோகி என்ன பார்த்து இவர்கிட்ட ஒரு பெரிய காமெடி மேட்டர் ஒழிஞ்சிருக்கு, அது வெளிக்கொண்டு வரும்னு சொல்லி இந்த மேஜர் சந்திரகாந்த் கேரக்டரை கொண்டு வந்து இன்னைக்கு உங்க முன்னாடி எல்லாம் ஒரு டாக் ஆஃப் தி டவுன் ஆக்கினதுக்கு மிக்க நன்றி. சந்தான சார் சொல்லணும்னா ஹீரோ, அவர் வந்து ஆரம்ப காலங்களில் நாங்கள் அவரோட 2-3 படம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டச் இல்லாமல் இருந்தோம். ஆனால் அவர் காமெடியை பார்த்து சிரித்து என்ஜாய் பண்ணுவேன். நிறைய படம் உங்களுக்கு தியேட்டரில் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இவர் ஹீரோலையும் வந்து பாதி கலக்கு இருக்காரு. இவரோட நம்ம ஒரு படம் அவங்க காம்பினேஷன் பண்ணணும்னு சொல்லி மைண்ட் ரொம்ப நாள் ஆசை இருந்தது. அது இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது. சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன், சச் அ ஹம்பிள் அண்ட் வெரி, அதாவது எந்த பந்தா எதுவும் கிடையாது, ஈகோ எதுவும் கிடையாது. செட்டில் கூட உட்காந்துட்டு இருப்பாரு. கூட இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இது பண்ணுவார், நல்ல பண்ணுறீங்க சார், நல்ல பண்ணுறீங்க சார். இதில் பார்த்தா ரஷ்யில் பார்த்தா ரொம்ப பிரமாதமாக சார், அல்டிமேட் சார் சொல்லி அந்த குணம் யாருக்கும் நான் பார்த்ததில்ல. ரொம்ப வெரி நைஸ் ஜென்டில்மேன். அவரோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற ஸ்பேஸ் கிடைச்சதுக்கு சார் மிக்க நன்றி. இந்த படத்தில் நான் சொல்லவே வேணாம், எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. நான் தான் அந்த ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நல்ல காமெடியில் இருந்திருக்கேன். ஸோ அதை நல்லா அப்ரிஷியேட் பண்ணி ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தவங்க எல்லாருக்கும் எனக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் தி ப்ரொடியூசர், அந்த டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட், எல்லா ஆர்டிஸ்டும் என்னுடைய எல்லாரும் நண்பர்கள் எனக்கு. எல்லாரும் பேசிட்டாங்க. ஸோ திரும்ப சொல்லலாம்னு பார்த்தேன். ஸோ நைஸ் ஃபார் கிவ் மீ a chance to talk to you. Thank you. 40 years, I think அதுக்கே ஒரு பெரிய பெரிய வாழ்த்துக்கள் இந்த நேரத்துல. Thank you so much. அடுத்ததாக இந்த படத்துல ஒரு வசனம் வரும், பயந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே இவருடைய நடிப்பை பார்த்து நாங்க வியந்து பயந்துட்டோமா. So we would like to welcome actor Sesh அவர்கள் to share about the film. அனைவருக்கும் வணக்கம். இந்த வடக்குப்பட்டு ராமசாமி படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் கடவுள் எல்லாம் வேண்டிட்டு இருந்தேன். எந்த தடையும் இல்லாமல் இந்த படம் ஆரம்பிச்சது கடைசி வரல முடியணும் அப்படின்றது என்னோட வேண்டுதல். அதே மாதிரி இந்த படம் ஆரம்பம் முதல் இன்று சக்சஸ் இந்த மீட்டு வரலும் நல்ல படம் இருக்கு. எல்லாத்துக்குமே காரணம் இந்த படத்துல சப்போர்ட் பண்ண ஊடக நண்பர்கள். அது எப்படி மேலே பிரச்சனை திட்டுவாங்க, சொதப்பிடுவாங்க. என்னுடைய
இயக்குனர், இந்த படத்தோட இயக்குனர் கார்த்திக் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கார்த்திக் ரொம்ப நன்றி. டிக்கிலோனாவே கோச்சிக்கினேன். நான் போய் 3 நாள் கேட்டு 3 நாள் வச்சுட்டு இது பண்ணிக்கிறீங்கன்னு ரொம்ப சண்டை. நான் என்ன அடுத்த படம் பண்ணிக்கலாம், நேற்று அடுத்த படம் பண்ண போய் 2-3 படம் விட்டு தெரியுமா உங்களுக்கு, நீ காட்டு தேதியெல்லாம் மாறி போய் கொடுத்துட்டேன் எல்லாத்தையும் இல்லைன்ட்டு பாப்பா அப்படின்னு மூட் அவுட் ஆகி போச்சு ரொம்ப. சரி அடுத்த படத்துல பண்ணிக்கலாம், நீ எங்க அடுத்த படத்துல பண்ண போறான்னு விட்டேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல கூப்பிட்டு பேசும்போது ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் இருக்கு. அஜெண்டானா இதுலயே நம்மள கவுத்துருவாரு. 13 நாள் அதுல கேட்டாரு, இதுல ஒரு 35 நாள் பேரு 40 நாள் பேரு நம்பி வர படம் கம்மிட்டா அப்பா வேடாமா சந்தானம் படம் நடிச்ச படம் கூட 4 சீன் நடிச்சாலும் நறுக்கு ஆயிட்டு நம்மளுக்கு லைஃப் சேஞ்ச் ஆயிடும். இதுதாங்க உண்மை. சந்தானத்துக்கு ஒரு நடிச்சேன்னா எனக்கு லைஃப் அப்படின்றது என் மனசு ஏற்கனவே சின்ன சின்ன வேஷங்களா பண்ணிட்டு வந்தேன். இது நல்ல வேஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு இது எனக்கு டவுட்ல தான் இருந்தது. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. படத்தை நிறைய நாள் ஒர்க் பண்ணேன், நிறைய சீன் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாலியாக படம் போயிடுச்சு. மற்றபடி இன்னைக்கு மேல நான் இந்த இடத்துல இருந்து எல்லா மேடையில இருக்கு எல்லாருக்கும் இந்த படம் சம்பந்தப்பட்ட எங்களுடைய அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன் அண்ணா ரொம்ப நன்றி. நாங்க ஒரு டீம் ஆங்க, நாங்க ஒரு குரூப் சிவஜாக்கா செம்புலி ஜெகன் அண்ணா அதுக்கப்புறம் பிரதீப் எல்லாம் பிளாஸ்கர் டீ வாங்கி வச்சுக்கணும். யூசன் கப்பு போட்டு மாட்டில் எந்த மாட்டில் கண்டிப்பாக போட்டாங்க. ஒரு கம்மா உட்காந்து பேசின்னு இருக்கோம். ஜாலியாக அப்படி டீ ஆடு போடும்போது டீ பிஸ்கெட்டு போகிறேன் எல்லாம் இருக்கும். அதில் முருகருக்கு யாருக்கு என்ன ஒன்றும் இருக்கும். அதில் அந்த மாதிரி அங்கங்கே ஒரு என்னமோ ஒரு டூர் போயிட்டு வந்த மாதிரி அந்த இடங்கள் நிஜமானவே அற்புதமான லொக்கேஷன்லாம் பிரமாதமாக இருந்தது. அந்த லொக்கேஷன்ல வந்து பாதராத்திரில பார்த்தீங்கன்னா அந்த பண்ணி காட்டு பண்ணி வரோம் அப்படின்னா காட்டு பண்ணி வருமா என்ன அது அது வேறு அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடினே இருக்கு. இந்த பக்கம் எதாவது பார்ப்போம் திடீர்னு புலி வந்துட்டு போதும். ஏன்னா புலியெல்லாம் இங்கே வராது, எப்பயாவது ஒரே ஒரு அடிச்சா ஒரு யானை வந்துருது அப்படின்னாங்க. நர்செல்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த படம் வந்து இதுக்கு மேல நம்ம நிறைய பேருக்காக பேசுறதுக்கு அதனால இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையதுக்கு மக்களுடைய ஆதரவு, ஊடகத்தினோட ஆதரவு, இந்த மற்றபடி இந்த என்ன சொல்றது தப்பு இந்த உதவி இயக்குநர்கள் எல்லாம் அசிஸ்டன்ட் டீம் டோட்டல் டீம் சூப்பருங்க. எல்லாமே நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணாங்க பசங்க. நைட்டு இயக்குனர் எப்படி கண்ண முடிக்கிறோம் அதே மாதிரி அவங்க கூட கண்ண முடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நன்றி. சில பேர் திட்டுவோம் நானு, நீ மணி நான் இப்போதைக்கு நடந்து எப்போ அப்படின்னா நான் என்ன இப்போ சொல்லி போனேன் வரண்டு எப்போ நான் வரேன் நான் கேட்டு போ சட்டெல்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு நான் வானா யாரும் அப்படி பண்ணேன். அதாவது இது எல்லாமே வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைக்கும் போது சந்தோஷமா இருக்கும் மனநேருக்கு. இந்த தயாரிப்பாளர் மேலும் மேலும் பல படங்கள் பண்ணணும். மேலும் மேலும் இந்த படத்தில் நடிச்ச அத்தனை பேரும் மேலும் மேலும் உயரணும். சத்தானம் கூடிய வரையில் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். எல்லா படத்திலும் நான் இருக்கணும் அதுதான் ஆசை. மனசார வாழ்த்துறேன். ஹீரோயின் சூப்பருங்க. மேகாவாஸ் வந்து படத்துல வந்து அந்த பத்தாதிக்க சீன்லாம் கிடையாது. அவங்க பாட்டுக்கு வந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அதாவது முக்கியமான விஷயமா இருந்தா பேசுவாங்க. அவ்வளவுதான். அந்த மற்றபடி செல்போன் வச்சுக்கினேன். அவங்க அம்மா அவங்களும் ரொம்ப நல்ல டைப்பு. நான் போகும்போது பஜ்ஜி போட்டா கடையில வாங்கி போய் நல்லா இருக்கும். ஷூட்டிங்க்கு லேட்டா வந்து திட்டி வாங்கிக்கினேன். இருந்தாலும் துடு எல்லாமே அதெல்லாம் வாங்கி போயிருக்கேன். ரொம்ப நன்றி. என்னுடைய பாஸ்கரண்ணா நாங்களாம் ரொம்ப நாளா எல்லாமே ஒன்னா டிவியில இதுல வந்து பண்ணிருக்கிறோம். ஏதாவது பார்த்துனேங்கிற கவுண்டர் போடலாம் நோட் பண்ணிருக்கேன். நான் மாட்ட மாட்டேன். பஸ் நான் நன்றிண்ணா. மற்றபடி எல்லாம் நட்டி சார், ரவி சார், ரவிபரியன் சார், கூல் சுரேஷ் அது இருக்கு இல்ல சொல்லிட்டேன். கூல் சுரேஷ், பிரசாத், ஜாக்லி எல்லாருக்கும் இந்த மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் யாருக்காவது என்னுடைய நடிச்ச நடிகர் இந்த படத்துல எங்களோட நடிச்ச நடிகர் யாருக்காவது மறந்து போயிருந்தாரோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாம் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் மேலும் மேலும் வளரணும். நன்றி நன்றி நன்றி. ஒவ்வொரு இடத்துக்கு நீ வந்துடுறா எப்படியாவது போட்டு வாங்கணும் தானே ஒன்று ஆசை. இந்த ஸ்ட்ரீட் நோட் பண்ணிக்குவாங்க. நீ வெளிவாக்கணே தனியா பேசு. நீ எல்லாம் வந்து இந்த இங்க இப்ப இந்த டான்ஸ் ஆடினா நான் டான்ஸ் ஆடுறதுல டான்ஸ்ல பார்த்தேன் ஜாலியா இருக்கு. நீ தான் சொல்ல ஜாலியா இருக்குண்ணா அப்படின்னு போட்டா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா பல உண்மைகள் செட்ல இருந்து நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ் தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக இந்த படத்துல இவர் வந்து இதுவரைக்கும் கூல் சுரேஷ் என்று அழைக்கப்படுபவர் ஹாட் சுரேஷா மாறி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். டாக் ஆஃப் த டவுன் இப்படின்னு சொல்லலாம். கூல் சுரேஷ் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்ஓ சுரேஷ்சந்திரா சார், நாசர் சார் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் வடக்குப்பட்டி ராமசாமிக்கு தான் போய் சேரும். இன்னைக்கு இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆயிருக்கு அப்படின்னாக்க அதுக்கு பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான் காரணம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னாக்கா, படம் ரிலீஸ் ஆனா கூட உங்களோட ரிவ்யூ பாக்குறாங்க, பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாதான் போய் பாக்குறாங்களே. சில பேர் அது மாதிரி இருக்காங்க. அப்படி நீங்க படத்தை முத நாளே பார்த்துட்டு காலையிலேயே இந்த படத்தை பத்தி நீங்க எழுதவும், அதை பார்த்துட்டு மக்கள் போய் பார்த்துட்டு அதை மறுபடியும் வெளியில வந்து இந்த மாதிரி படம் நல்லா இருக்கு, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமி, வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஊரெல்லாம் ஒரே பேச்சு, அதுதான் என் மூச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லா இடத்துலயும் நீங்க சூப்பரா எழுதியிருந்தீங்க. அந்த எழுதின அனைத்து நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த படத்துல கார்த்திக் யோகி சார் எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பொதுவாகவே நான் நடித்த படங்கள் நடிச்சதுக்கப்புறம் சினிமாக்காரங்க மோஸ்ட்லி ஃபோன் பண்ண மாட்டாங்க. நானே ஃபோன் பண்ணி படம் பார்த்தீங்கன்னா பார்த்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு சினிமாக்காரங்க, ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ் அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துங்க, படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ நாளை விட உங்களுக்குள்ள ஒரு நடிப்பு திறமை இருக்கா அப்படின்றத நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் ஒரு 4-5 படம் வடக்குப்பட்டி ராமசாமியை வச்சு எனக்கு வந்து கமிட் ஆயிருக்கு. அதுக்கு இயக்குனர் கார்த்திக் யோகி சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா எந்த ஒரு நடிகருமே இயக்குனர் இல்லாம, அது ரஜினி சாரா இருந்தாலும் சரி, கமல் சாரா இருந்தாலும் சரி, அஜித் சார், விஜய் சாரா இருந்தாலும் சரி, ஒரு இயக்குனர் தான் ஒரு நடிகனை வந்து உருவாக்க முடியும். ஸோ அப்படி வந்து என்னை வெளியே கொண்டு வந்திருக்க இயக்குனருக்கு என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் சந்தானம் சார், ஏற்கனவே பல இடத்துல நிறைய பேசிட்டேன், அவரை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ கூட அந்த கண்ணாடி போட்டிருக்கேன், அது ஸ்டைலா இருக்கா என்னன்னு தெரியல, ஆனால் இந்த கண்ணாடிக்கு சொந்தக்காரர் சந்தானம் சார் தான். இல்ல ஒருத்தர் சொல்றாரு இல்லைன்னா, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அது கரெக்டு தான் இருக்கும். இந்த கண்ணாடி நம்ம சந்தான சாரோட மேனேஜர் பரத்தோடது. அவர் வந்து என்ன கண்ணாடி போடுங்க, ஸ்டைலா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படி பாருங்க, என்னை வந்து அழகுபடுத்தி பார்க்கறது சந்தான சார் மட்டும் இல்லை, அவர் கூட இருக்கவங்க கூட நான் வளரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பரத்து, மிக்க நன்றி. சந்தானம் சார் சார்பாக நன்றி. ஏன்னா சும்மா ஏதோ மேடைக்காக வந்து நம்ம பொய் புழுவி பந்தாவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகக்கூடாது. உண்மை என்னவோ அதை பேசிட்டு போக வேண்டியதான். ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ல கூட சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, என்னங்க சந்தான சார் உங்களை இந்த கலாச்சாரு, இதுதாங்க உண்மையான நட்பு. சும்மா மேடைக்காக சார் வந்து அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லாம உண்மை என்னவோ அதை வந்து ஓப்பனா சொல்லிட்டு போறாரு. அப்படி அவர் உண்மையை பேசினால்தான் இன்னைக்கு வந்து அவர் இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம அவரு இந்த மாதிரிலாம் ஒரு நல்ல குணமெல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலதான் அவரோட அம்மா அப்பா அப்பவே அவரோட குணம் என்னன்றது அவங்க அம்மா அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் தன்னோட பையன் அவர் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு ஒரு உதவும் மனப்பான்மையில தான் இருப்பாரு அப்படின்றது தெரிஞ்சாலும் வாசனை உள்ள அந்த சந்தானத்தோட பேரே வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். சந்தானத்தை பெற்றெடுத்த தாய் தந்தையருக்கு இந்த நேரத்தில் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி வேணாம், நான் ஏன்னா இப்ப நிறைய பேர் சொல்றாங்க நான் வந்து தேட்டர்ல போயிட்டு கத்துறேன் அப்படி இப்படின்னு. அது நான் கத்துறலாம் இல்லைங்க, நிறைய பேர் ஏதோ தன்னறியாம பேசுறதாங்க. அது இப்போ முருகனுக்கு வேல் குத்துவோம் இல்லையா, நம்மள அறியாம சொல்றதுதான் வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்னு. பக்கத்துல இருக்காள் இதை சொல்லுப்பா அப்படின்னா சொல்றாங்க இல்ல, நம்மள அறியாமலே ஆடியன்ஸை பார்த்தோன்னா அவங்க என் மேல வச்சிருக்க ஒரு பாசத்துல சொல்றது இருமுடி கட்டுவோம். அப்போ வந்து சாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஐயப்பா வந்து என்கிட்ட வந்து சொல்றாரா இப்படி சொல்லுப்பா அப்படின்னு நம்மள அறியாமல சொல்றோம். அந்த மாதிரிதான் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்க பாசத்துல அன்புல அவங்க ஒரு குரலை கொடுக்குறாங்க. அதை வந்து என்ன அறியாமலே அந்த மயிர் நட்டுக்குது, அந்த கூஸ் பம்ப்ஸ், அது வந்து என்ன அறியாமலே சொல்லிடுறேன் நானு. ஸோ அதுதான் அது. அதனால நான் வந்து ஏதோ வாலண்டியா அதை சொல்லி
அதை பண்ணணும் அப்படின்றதுலாம் இல்லை. நான் இன்னமும் சொல்கிறேன், பிக் பாஸுக்கு அப்புறம் நான் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்கிட்டு தான் வரேன். அது சில இடத்துல மாற முடியுது, சில இடத்துல மாற முடியல. அதனால் நான் நீங்கள் எதிர்பார்க்கறதும் செய்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்காததும் செய்கிறேன். இந்த நேரத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி அந்த ஹோல் டீமுக்கு என் மன்மார்ந்த வாழ்த்துக்கள். உதவி இயக்குநர்கள், இணை இயக்குநர்கள் செந்தில் சார், ஆல்பின் சார், பிரேம் சார், அமல்நாத், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, மஞ்சுநாத், இவங்க எல்லாருக்கும் மனப்பூர்வமான நன்றி. ஏன்னா இப்போ வரைக்கும் நான் நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதனால சொல்கிறேன். படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் வேறு படத்துக்கு போயிடுவாங்க, இல்லை வேறு எதுனா இப்போ இதில் போயிடுவாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே கூடவே இருந்து, அந்த காருக்கு எப்படி 4 டயர் இருந்தால் தான் கார் போகுமோ, அதே மாதிரி அந்த 4 டயர் மாதிரி அந்த அசிஸ்டன்ட் இன்ன வரைக்கும் போயிட்டே தான் இருக்காங்க. நேற்று கூட ஆனந்த வீடுல எதிரே வந்து அந்த பேப்பரில் வந்தெல்லாம் கட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சு, இன்னமும் படம் பட்டி தொட்டி எல்லாம் போய் சேர்ந்துருச்சு, இன்னமும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த உதவி இயக்குநர்கள் எல்லாரும் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதே மாதிரி எல்லா இயக்குநர்களுக்குமே இந்த ஒரு டீம் கண்டிப்பாக அமையணும். அப்போ தான் ஒரு படத்துக்கு இன்னமும் மேலே போகிறது இவங்க வந்து ஒரு உந்துதலாக இருப்பாங்க. அந்த ஹோல் டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எனக்கு அப்பாவை நடித்த அரசன் சார், உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அம்மாவை நடிச்சிருக்கவங்க, அப்புறம் ஜான் விஜய் சார் சம்சாரமாக நடிச்சிருக்கவங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ரவிமரியா சார் எனக்கு அடிக்கடி அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அவர் என் கண்ணுக்கு ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி தெரிகிறாரு. கூல் இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்க, அதனால் நடிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. மிக்க நன்றி சார். ரவி சார், நெருகல் ரவி சார், நான் அந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நாள் வேற ஒரு படத்தில் ஷூட்டிங்கில் இப்போ ரோட்டில் நடந்து போனவர் டக்குன்னு என்னை பார்த்து வந்து பேசினார், குல் சுரேஷ் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய சீனியர், என்ன ரோட்டில் போகும்போது பார்த்து அவரே வந்து பேசிட்டு போனார். அதெல்லாம் வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. தம்பி குண்டா இட்டிஸ் பிரசாந்த், எனக்கு மாமா பொண்ணா நடிச்சிருக்க ஜாக்லின், நட்டி, மிக்க நன்றி நட்டி. ஃபர்ஸ்ட் நாள் நான் கமிட் ஆகிறப்போ டைரக்டரும் நட்டின்னு சொன்னாங்க, இந்த படத்துக்கு அப்புறம் நீ தேட்டரில் போய் கத்துறதை விட்டுட்டு உன்னை பார்த்து ஸ்க்ரீனில் உன்னோட விஷுவலை பார்த்ததுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து உனக்கு வந்து குரல் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நட்டி அவர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. அப்புறம் ஹீரோயின், நான் பொதுவாகவே ஹீரோயின்ட்டெல்லாம் அவ்வளோவா பேச மாட்டேன். ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, சார் நான் உங்கள் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா அவங்க அந்த என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் கூட நடித்தவங்க, தனுஷ் சார் கூட நடித்தவங்க, இன்னைக்கு என் நண்பர் சந்தானம் கூட நடித்தவங்க. அவங்க என்னை பார்த்து இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, அது வந்து கண்டிப்பாக கல்வெட்டில் எழுதி வச்சு நான் பக்கத்திலே உட்காந்துப்பேன். இன்னைக்கு அவ்வளோ அழகாக கருப்பு ட்ரெஸ்ஸில் வந்திருக்காங்க, பிளாக் ரோஸ். உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி. நான் ஒரு படம் அந்த படத்தோட பேர் சொல்ல வேணாம், அந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி உங்களை வந்து அந்த படத்தில் கமிட் பண்ணணும் அப்படின்னு சத்தியமாக தாயின் மீதானே சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த ஹீரோயின் வந்து நான் படத்துக்கு கமிட் பண்ணுங்க, அவங்க கேரக்டர்லாம் எப்படி என்னன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்களோட காம்பினேஷனில் நான் நடிக்கல, ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்ப்பேன், எப்பவுமே அவங்களுக்கு பாதுகாப்பாக அவங்க அம்மா பக்கத்துலேயே தான் நிற்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் நான் அவங்க கூட காம்பினேஷன் நடிக்காதனால தெரியல. ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக ஃபோன் நோண்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரமாக இருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த டேரக்டர் ஃபோன் பண்ணும்போது என் பேரை சொல்லி தான் பண்ணுவார். அது நான் இப்போ அந்த எந்த டேரக்டர்னு சொல்லிடுவேன், அது வேறு விதமாக நீங்கள் கொண்டு போயிடுவீங்க. மற்றபடி சேஷு, எம்எஸ் பாஸ்கர் சார், அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. எடிட்டர்ஸ் இந்த உள்ளவங்க எல்லாருக்கும் நன்றி. ஆபருக்கும் டாபருக்கும் எப்படி ஆபருக்கும் டாபருக்கும் ஆளி 4 நானுங்கோ, பானைக்குள்ள யானை பூந்த கதையை கொஞ்சம் கேளுங்கோ, வேப்ப மரம் புளிய மரம், அதுக்கு என்னப்பா மறந்து வச்ச, அண்ணங்கிட்ட பேசுங்க, வடக்குப்பட்டி ராசா இந்த ராமசாமி தானுங்க. நன்றி நன்றி நன்றி, நல்ல வேலைப்பா, விசில் எடுத்து கை தேடிட்டீங்க, நன்றி.
தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் பிரஸ் மீட்ல வந்து நம்மளுடைய கூல் சுரேஷ் அவர்கள் பேசினதுக்கு அப்புறம் சந்தானம் அவர்கள் வந்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அவருடைய அப்பா அம்மாக்கெல்லாம் தேங்க்ஸ் பண்ணிருக்காங்க. சாண்டியனா அதாவது அந்தந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்பேஸ கொடுத்து எல்லாருக்குமே அத ரொம்ப சிறப்பா செஞ்ச அவரு இந்த படத்தினுடைய நாயகன் மட்டும் கிடையாது, இந்த டீமனுடைய நாயகன் நான் நினைக்கிறேன். சோ திரு சந்தானம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஆல்ரெடி 2 மணி நோக்கி போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் பசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அதில் சேஸ் மாதிரி மாம்சில் சுகர் பேஷண்ட் வேற மாத்திரை போடுற டைம் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக சக்ஸஸ் மீட் நன்றி அப்படின்றது நம்ம ப்ரொடியூசர் விஸ்வா சாரில் ஆரம்பித்து ப்ரொடக்ஷனில் டீ குடிக்கிற தம்பி வரைக்கும் நம்ம எல்லார் பேருமே சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருடைய உழைப்பும் தான் இந்த படத்தினுடைய சக்ஸஸ். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் கார்த்திக் எல்லாருமே சொன்ன மாதிரி ப்ரெஸ் அண்ட் மீடியா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு அன்றைக்கி நைட்டு ட்வீட் பண்ணது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் சப்போர்ட் பண்ணது, ரிவ்யூஸ் எல்லாம் மார்னிங்கே சீக்கிரமாக சொன்னது, நிறைய ரிவ்யூஸ் பாசிட்டிவாக வந்தது. ஸோ இது எல்லாமே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாக ரசிகர்களுடைய சப்போர்ட். ஸோ தமிழ் சினிமா ரசிகர்கள் எல்லாருமே இதை ரொம்ப கொண்டாடி இருக்காங்க. ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அப்புறம் இந்த படத்துக்குடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருமே தான். தனித்தனியாக எல்லாரும் பேரும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஆஸ் எ ஹீரோவாக அந்த கேரக்டரை நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இவங்க அவங்களுடைய ஜாப் வந்து ரொம்ப நல்லா பண்ணாங்க. இவர்கிட்ட ஆரம்பித்து சாட்ட ஆரம்பித்து இங்கே உட்காந்துட்டு இருக்க எல்லாருக்கிட்டுமே நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க எல்லாரும் நடித்து ஆடியன்ஸை கவர் பண்ணதான் இந்த படத்தினுடைய மிகப்பெரிய சக்ஸஸ், என்னோட நடிப்பை விட. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் இல்லை, என்னுடைய எல்லா படங்கள்லையுமே என் கூட நடிச்சவங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லா படங்களும் வித்தியாசமான கேரக்டர்ஸ்ல கண்டிப்பாக கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அது கண்டிப்பாக உறுதி. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்க என் கூட இருப்பாங்களான்றதை நான் டைரக்டர்கிட்ட கேட்கணும். அடுத்த படத்தில் சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த படத்தில் அப்போ இந்த படத்தில் நானும் மேகா ஆகாஷும் தான் மறுபடியும் பண்ணுறோம். சீன்ஸ் மட்டும் கொஞ்சம் டெவலப் பண்ணி வைப்பா. ஸோ எல்லாருக்கும் ஒன் செகண்ட் நன்றி நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி டைம் இல்லை. நீங்கள் பேசுகிறதா இருந்தால் கொஸ்டின்ஸ் எதுனா இருந்தால் நம்ம கொஞ்சம் ஃபியூ கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். வந்துட்டீங்களா தலைவா? இல்லை, தெற்குப்பட்டி தென்ராசு அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒன்று யோசிச்சு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக வடக்குப்பட்டியிலேருந்து அந்த சைடு போயிட்டோன்னு. பட் இப்போது அதை விட வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கிறதுனால இது கண்டிப்பாக பண்ணுவோம். அது நீங்க பாக்குறவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆத்திகரா பாத்தீங்கன்னா இது ஒரு ஆத்திகர் படமா தெரியும், நாத்திகரா பாத்தீங்கன்னா இது ஒரு நாத்திகர் படமா தெரியும். ஏன்னா மக்கள் வந்து ரெண்டுமே மிக்சடு, எல்லாருமே கலந்து சினிமா என்ஜாய் பண்ணுன்றதுனால அப்படி ஒரு கிளைமேக்ஸ் தான் டைரக்டர் வச்சிருக்காரு. நீங்க ஆத்திகரா நாத்திகரா? அப்ப சாமி படம் தான். சந்தானம் சார் அதே மாதிரி ஹீரோயின் உங்க படம் எல்லாத்துலயுமே பிரமாதமா இருப்பாங்க, இந்த படத்துலயும் பிரமாதமா இருக்காங்க. ஆனா அவங்களோட ஒரு நல்ல ஒரு டூயட்டோ இல்ல லவ் சீனோ இல்ல. அதை கேட்டீங்க. அடுத்த படத்துல இந்த படத்துல காமெடி எல்லாமே எக்ஸ்ட்ரா ஜனரஞ்சகமா பிரமாதமா இருந்தது. அந்த விஷயம் எங்களோட அந்த ஃபீலிங்கும் இல்ல. உங்களுக்கு இது நான் எழுதி கொடுத்து கேட்ட மாதிரியே இருக்கும். யாருன்னா பார்த்தாங்கன்னா இவன் மனசுல இருக்கிறதெல்லாம் அவன் மூலம் கேட்காம இல்ல. இப்போ கூட நான் சொல்றேன், இந்த காஸ்டியூமும் இந்த ஹேர் ஸ்டைலும் வேற யாராவது போட்டு வந்தாங்கன்னா நன்னு படத்துல வர பேய் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா அவங்கள பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்காங்கன்னு. இவங்களோட எந்த சீனுமே இல்லதான். நான் தான் கேட்டேன் கார்த்திகிட்ட, இவனும் உங்களை பேர் தான் வச்சிருக்கேன், ஆனா இந்த ரசனை வர மாட்டுது, நான் என்ன பண்றது? அதனால அடுத்த படத்துல கண்டிப்பா வச்சிருக்காரு. கேட்டுங்க, அவங்க கேட்கறாங்க, நான் கேட்கலங்க. பல விஷயங்கள் உண்மையா இருக்கு. பல கோயில்கள் விஷயங்கள் பண்றாங்க. நீங்க எந்த கோயில குறிப்பிட்டு இதுல காமிச்சிருக்கீங்க? அதான் காமிச்சிருக்கீங்க, கர்நாடகா கோவில். இல்ல நீ இந்த கொஸ்டினை வேற மாதிரி மீன் பண்ணி கொண்டு போற போல. அந்த மாதிரி எந்த கோவில் எதையுமே நம்ம இது பண்ணல. எந்த கோவிலா இருந்தாலுமே அதை வச்சு கடவுளை வச்சு காசு பண்றவங்க மேல தப்பு. அதே மாதிரி அந்த கடவுள் நம்பிக்கை வச்சு அரசியல் பிரச்சனை பண்றதும் தப்பு அப்படின்றதான் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு எப்படி தோணுது? கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு இருக்கு, இல்லாதவங்களுக்கே இல்ல. சோ அதனால அவங்க 2 பேருக்குமே அதை பொதுவா தான் வச்சிருக்கோம். ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு, நான் சாமி கும்பிடுறவன், நான் ஆன்மீகவாதி, நான் கடவுள் நம்பிக்கை கையில கயிறு கட்டிக்கிறேன். அதனால என்ன பொறுத்த வரைக்கும் இருக்கு. இல்லாட்டி நான் சூழ வச்சுட்டு நிக்கவே மாட்டேன். அதனால சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அந்த முன்னாடியான கேட்டாங்க அந்த இஷ்யூ
அது மக்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு நம்புறீங்களா? ஆமா, இல்லன்னா இது வந்து வெற்றி படமா இருக்காது, யாருமே சிரிச்சிருக்க மாட்டாங்க, கைத்தட்டி இருக்க மாட்டாங்க, ரிவ்யூஸ் நல்லா வந்திருக்காது, நீங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு பாராட்டி எழுதியிருக்க மாட்டீங்க. நீங்களே இந்த கேள்வி இப்ப கேட்டிருப்பீங்களா, அதனாலதான் எழுதியிருப்பீங்க. அதனால அது மக்கள் ஏத்துக்கிட்டாங்க, மக்களுக்கு வந்து புரிஞ்சிருச்சு இவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க. அதுவும் இந்த கண்டென்ட் இன்னைக்கு காமெடி பொறுத்த வரைக்கும் ஹாரர் காமெடி, அப்புறம் வந்துட்டு ஃபேமிலி காமெடி, இப்படி நம்ம லவ் ராம் காமெடி எல்லாம் போலாம். ஆனா ஒரு சோசியல் காமெடி பண்றது ரொம்ப கஷ்டம், டைரக்டரால ஈஸியா பண்ணவே முடியாது. ஏன்னா சோசியல் கண்டென்ட்ல கை வைக்கும் போது ரொம்ப பார்த்து வைக்கணும். ஏன்னா 2 விதமான ஆட்களுமே இருப்பாங்க. சோ அது ரொம்ப கார்த்திக் பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதுனால 2 விதமான ஆடியன்ஸுமே என்ஜாய் பண்றாங்க. நாத்திகரை என்ஜாய் பண்றாங்க, ஆத்திகரை என்ஜாய் பண்றாங்க. சோ அதுக்கு உண்மையிலே டைரக்டர் தான் நம்ம பாராட்டு சொல்லணும். அதே மாதிரி கூல் சுரேஷ் இந்த கண்ணாடி நீங்க கொடுத்ததான் சொன்னாரு, அதுக்கு அந்த கருப்பு பையன் அடிச்சிருக்கலாம். உண்மைதான், இதோட அந்த கண்ணாடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நான் திருப்பி நீ வாங்கி யூஸ் பண்ணி பண்ண மாட்டேங்க. அது அவன் அப்படிதான் பிக் பாஸ் ஒருத்தருக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி வந்திருக்கான். அவன் பேர் தான் சொல்ல மாட்டேன், கண்ணாடி மட்டும் சொல்லிட்டான் இவருக்கு இருந்து வாங்கினேன்ட்டு. அவனை பத்தி நீங்க பேசினா பேசிக்கிட்டே இருக்கணும், அதுதான் அவன் ஏதோ ஒன்று பண்றான், அதை கண்டுக்காதீங்க. ஆமா, அது ஃபர்ஸ்ட் அந்த ஒரு இஷ்யூ ஆச்சு, அதுக்கப்புறம் அது ஒரு பாலிடிக்ஸா மாறுச்சு. இப்ப நம்ம படம் எடுத்தது எல்லாரும் மறந்து கவலையை மறந்து சிரிக்கணும், அது ஒரு பிரச்சனையா ஒரு பாலிடிக்ஸா மாறும்போது எதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதை நம்ம ஸ்மூத் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்களை விட்டுட்டோம் வேண்டான்ட்டு. ஆமா, அதுல என்ன இருக்கு. ஆமா ஆமா, அதுல ஒரு ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க, இன்னொரு ஹீரோயின் மட்டும் கிடைக்கல, கொஞ்சம் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்க பத்திரிகை உலக நயன்தாரா மட்டும் இருக்கீங்க, அனுஷ்கா காணோம். அனுஷ்கா வரலையா? அதை விட முக்கியமான இது இல்ல, எனக்கு பொறுத்தவரைக்கும் எல்லாருமே இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்த்துட்டு வாழ்க்கையில ரொம்ப இறுக்கமா இருக்கவங்க, ரொம்ப சோகமா இருக்கும், ரொம்ப பிரச்சனையா, மேபி சைக்காட்ரிக் டாக்டர் 2-3 பேர் எனக்கு அவங்க பேஷண்ட்ஸ்க்கு மெயினா இந்த ஷோஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் கிட்ட ரொம்ப இறுக்கம் தான் இருக்கு, எல்லாருமே முகத்துல ஒரு சோகம், ஒரு சந்தோஷமே இல்லை. அட்லீஸ்ட் நம்ம கடவுள் ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன். நான் என்னோட சின்ன வயசுல ஆரம்பிக்கும் போது என் கூட இருக்கிற எல்லாரும் நான் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அது வந்து பாலாச்சந்திரனோட சேர்ந்தேன். அப்ப அவர் வந்து பாப்பா என் கூட டிவியில் நடிப்பாங்க எனக்கு கூப்பிட்டு வந்தாரு. அப்புறம் அந்த காமெடி பார்த்துட்டு சிம்பு கூப்பிட்டு எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு. சோ என்னோட நோக்கம் எதுவா இருந்துச்சுன்னா என்னை சுத்தி இருக்கிற சந்தோஷமா வச்சுக்கணும், சிரிக்க வைக்கணும். அது கடவுள் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தாரு, ஒரு சினிமா. அப்போ அதை நம்ம செய்யணும் அப்படின்றத என்னோட நோக்கமா இருக்கு. அதை நோக்கிதான் நான் போயிட்டு இருக்கேன். என்னோட படங்கள்னால நீங்க வந்து சிரிக்கலாம், கவலை மறந்து என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும் தான். படம் சூப்பரா இருக்கு, ஆனா அந்த கட் சீன் அதுவே நல்லா இருக்கு. நீங்க இல்லன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டீங்களா இல்ல என்னன்னா ஒரு ஃபுல் லென்த் பார்க்கும்போது உங்களுக்கு கதை நகர்ந்து போகும்போது சில சீன்ஸ் ரொம்ப காமெடியா போயிட்டு இருந்தாலும் கதைக்குள்ள போனா கொஞ்சம் லேக் ஆகும். அப்போ அதை வந்து எடிட்டர் அவரு கையில இருக்கு, எங்க கையில கிடையாது. அவரே வந்து கட் பண்ணிடுவோம், அதுக்குதான் அவரு வேலையா கொடுத்து வச்சிருக்காங்க. இல்லைங்க இது காமெடி நல்லா இருக்கு, ஆனா பட் இங்க கதை கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னா அவர் கையில இருக்கு அந்த கத்திரி. சந்தானம் சார், அதே மாதிரி முன்னாடி எல்லாம் நீங்க ஹீரோவுக்கு நண்பரா வர்றப்ப கூட உங்களையே பார்த்துட்டு இருக்கணும்னு தோணும். இப்ப நீங்க ஹீரோ ஆன பிறகு உங்க கூட இருக்கிறாங்களா பெர்சேஸ், மாறன், ரவி மரியா சார், கூல் சுரேஷ், இவங்களெல்லாம் அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த மாற்றம் எதனால எப்பல இருந்து நடந்தது? இல்ல, இப்போ ஒரு காமெடினா அந்த காமெடி நடக்கிறதுக்கு மத்தவங்க சுத்தி இருக்கிறவங்க அதுக்கு ஆக்ட் பண்ணணும், அதுக்கு ஸ்பேஸ் தரணும். நானும் பேசுவோம் காமெடி, அவரும் பேசுவார், இவங்களும் பேசுவாங்கன்னா அது சண்டை மாதிரி ஆயிடும். அதனாலதான் நிறைய படத்துல நிறைய காமெடியன்ஸ் இருப்பாங்க, ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ஆகுனா சண்டை மாதிரி ஆயிடும், என் மேல பஞ்சு முடியணும், இல்ல நான் தான் பஞ்சு பேசுவாங்க. அது பண்ணக்கூடாது. அங்க ஒருத்தர் செட்டிலா பிளே பண்ணணும், மத்தவங்க அது யார் பண்றாங்களோ அவங்க கொஞ்சம் பண்ண வைக்கணும், அப்பதான் காமெடி ஒர்க் அவுட் ஆகும். சோ அதை நான் இந்த படத்துல பண்ணேன். இதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் வர படங்களே அதான் நான் பண்ணுவேன். என்னுடைய ரோல் நான் பண்ணிட்டு சுத்தி காமெடியன்ஸ் அவங்க என்ன பண்றாங்களோ அதுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்து ஒர்க் பண்றது. இதுதான் காமெடியோட ஃபார்முலாவே. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன்னா அதுக்கு நீங்க அமைதியா இருந்தாலும் சிரிப்பு வரும், நீங்களும் நானும் மாத்தி மாத்தி பேசிட்டு தான் இருக்கும். அந்த ஒரு சார் இப்ப ரஜினி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, சங்கின் விஷயம் சொன்னாங்க சார். யாருங்க? சரி அண்ணன் அண்ணன் கேட்க முடியுமா? கேளுங்க, நீங்க கேளுங்க. ஈவே ராமசாமி நம்ம எங்க மென்ஷன் பண்ணல. இல்ல படம் பாத்தீங்களா?
படத்துல அந்த பையன் கிட்ட வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க அம்மா. அதாவது கடவுள் இருக்காரான்னுவாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் பாடம் செய்யறேன், நான் எப்படி கடவுளை நம்புறதுன்னு அவன் சொல்லுவான். அதுதான் அந்த கேரக்டர் கேட்பாரு, நம்ம ஜம்புலி ஜெகன் கேட்பாங்க. இது வந்துட்டு நம்ம வந்து இல்லைன்னா இப்ப வந்துட்டு நீங்க குப்புசாமி கந்தசாமி என்ன பேர் வேணாலும் வைக்கலாம் நம்ம படத்துல. ராமசாமி வடக்குப்பட்டி ராமசாமின்னு வச்சதுக்கு காரணம் என்னன்னா, டைரக்டர் வந்து கவுண்டமணி சாரோட ஃபேன், நானும் அவருடைய ஃபேன். டிக்கி லோனான்றது அவரோட டயலாக். அதே மாதிரி வடக்குப்பட்டி ராமசாமின்றது கவுண்டமணி சாரோட டயலாக். இதுக்கப்புறம் நானும் ஆரியா நடிக்க போற படத்துக்கும் கவுண்டமணி சார் டயலாக் தான் வச்சிருக்காங்க. இதே இந்த ஒரு டயலாக் வராம இந்த நான் சொன்ன இந்த காரணங்கள்லாம் இல்லாமல் திடீர்னு நீங்க ராமசாமி நீங்க வச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். ஒரு கொஸ்டின் தான் சொன்னீங்க, 4 கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. ஒரு நிமிஷம் முடிச்சேன் சார். உங்க பேர் என்னண்ணே? அண்ணாதோரா. அப்ப நீங்க வந்து ஏடிஎம்கேல வந்துட்டு இதுவா இருக்கீங்களா? டிஎம்கே வந்து நீங்க அண்ணாதோரன் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவாங்க? சோசியல் மீடியால வந்து சங்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டர் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீ அந்த ஈவேர மேட்டர் எடுத்து வந்து உங்களையும் வந்து சங்கின்னு சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா உங்களுக்கு? சங்குறது என்னங்க, இப்ப நான் கூட 6வது நான் வந்து 6வது இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தேன். அந்த பொண்ணு பேர் சங்கீதா, நான் சங்கி தான் கூப்பிடுவேன். அதுதான் சங்கி ஆயிடுமா? நெக்ஸ்ட் ஓகே சார். அதே டயத்துல இப்போ ஒரு கேள்வி, நெருங்கல் ரவி சார் பேசுறப்போ வடக்குப்பட்டி ராமசாமிக்கு சலாம் போடுங்கன்னாரு. லால் சலாம் ரிலீஸ் ஆயிருக்கு, அடுத்த வாரத்தை நோக்கி போறதுனால அந்த டைலாக் யூஸ் பண்ணாரா தெரியலீங்களா? சார்கிட்ட தான் கேட்கிறேன் அவர் என்ன மீனிங்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதான் முடிச்சு லாஸ்ட் கொஸ்டினா. ஏங்க அம்மா அழகு யார் சொல்றது? நானா டைரக்டரா? இல்ல கண்டிப்பா 2 பேருமே அழகுதான். சோ அதனால ரொம்ப சந்தோஷம் எல்லாருமே சந்திச்சதுல. ரொம்ப இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து இந்த ஒரு வெற்றி சக்சஸ் மீட்டுக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றது, யாரெல்லாம் சிரிச்சு இந்த படம் பார்த்து என்ஜாய் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே நீங்க சப்போர்ட் பண்றது சமமான ஒரு விஷயம். சோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நன்றி. தேங்க்யூ. ரொம்ப வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றி. யாராவது கார்ல போகும்போது, அதான் ஆஃபீஸ்ல போகும்போது கதை சொன்னேன், விவேக் சார் அவங்க இருக்காரு, கார்ல போகும்போது கதை சொன்னேன், நீ பண்ண மச்சான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் உட்காந்துருக்காரு. அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லுவாரு, மச்சான் நம்ம பாடையிலே போயிட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு அடிக்கலாம் ஃபோன் பண்ணி சொல்லுவாரு. இது அப்ரூவ் பண்ணல, இது அப்ரூவ் ஆச்சு, எந்த ஒரு விஷயமும் வந்து என் காதுக்கு வராம கடைசி வரைக்கும் கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்திருக்காரு. இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட் வரைக்கும் வந்திருக்கிறது காரணம் நட்ராஜ் தான். ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபர்ஸ்ட் நிறைய பேர் வந்து ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஜஸ்ட் காமெடி படமா இல்லாமல் கடந்த ரைட்டிங்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எப்படி எல்லா கேரக்டரையும் வடிவமைச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் அந்த ரைட்டிங்காக நிறைய வேலை பார்த்தோம். என்னோட ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸ் விக்னேஷ் பாபு, விக்னேஷ் வேணுகோபால் இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ரைட்டிங் வந்து ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரீடம் வேணும், கிரியேட்டிவ் ஃப்ரீடம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃப்ரீடம் எனக்கு வந்து இப்போ நான் என்ன கேட்குறோம் அதை கொடுக்கணும். சந்தனனை நான் கூலாக வச்சுக்கணும் படத்தில், ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் எஃபர்ட் போட்டு பண்ணுறாரு. இப்போ அந்த ஃப்ரீடம் வரணும் அப்படின்னா உள்ள கிரியேட்டிவிட்டிக்குள்ளே தலையிடக்கூடாதுன்னு இல்லை, கதை கேட்டுட்டு ஓகே பண்ணிட்டா அந்த நம்பி விடணும். அந்த நம்பிக்கை வந்து 63 நாள் கொடுத்தாரு. சத்தியமாக சொல்கிறேன், அதுக்கு என் சைட்லேருந்து நான் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். ஏன்னா எந்த ஒரு ஷார்ட்லையும் தலையிடல, நீ என்ன வேணால் எடு மச்சான், நீ எதை வேணால் பண்ணு மச்சான் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் ஒரு சஜஷன் ட்ரெய்லர்ல கூட இந்த ஷார்ட் போட்டால் நல்லா இருக்கும், ஆனால் அவர் 1-2 சொல்லுவார், அந்த 1-2 சஜஷன் நான் வச்சுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் அது ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆச்சு. ஸ்க்ரீனில் கன்வெர்ட் ஆனதுனால தான் அது ஒரு வெற்றி அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் இனி நான் எல்லா ப்ரொடியூசர்ஸ்ட்டையும் நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த கிரியேட்டிவிட்டி ஃப்ரீடம் கொடுத்தா கண்டிப்பாக அதுக்குண்டான குவாலிட்டியை நான் வந்து படத்தில் கொடுத்துருவேன். அது நான் கேரண்டி பண்ணுறேன். ஸோ இது த திங். அண்ட் கம்மிங் டு டெக்னீஷியன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட தூண் மிஸ்டர் தீபக் அங்கே சைலண்டாக உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் என்னன்னா ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு புக் எடுத்துட்டு வந்தாரு. எதுக்கு தலைவர் புக்கெல்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னு கேட்டேன். இல்லை இந்த புக்கை வச்சு நான் அப்பப்போ நான் ரிலாக்ஸ் டைம்ல படிச்சுப்பேன் புக்கு அப்படின்னாரு. 3 பேஜ் தான் படிச்சாரு படம் முடியிருக்கும். அந்த புக்கையும் முடிக்கல, அந்த புக்கு எங்கே போச்சுன்னு தெரில. அந்த அளவுக்கு ஏன்னா கூப்பிட்டு என்ன செஞ்சுட்டீங்களா 63 நாள்ன்றாரு. ஸோ பிளாக் அதான் ஒயிட் அண்ட் ப்ளூ காஸ்டியூம்ல தான் வருவார். போகும்போது அதெல்லாம் உஜாலாக்கு போய் ஒரு மாதிரி இதாகி சாயம் பிடிச்சி நிழல் சார் நின்றுட்டு இருப்பார்ல காக்கா போய் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த சட்டெல்லாம். ஸோ
ஸோ பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கு. அவரோட டீம், ஷெரீஃப், அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் ஃபெலிக்ஸு, பசங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் கம்மிங் நெக்ஸ்ட் வந்து ஆர்ட் டைரக்டர் ராஜேஷ். வந்து அவரை பற்றி நான் தெளிவாக சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு சினிமாவுக்கு செட் ஆகாத ஒரு ஆர்ட் டைரக்டர் அப்படி தான் சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப என்ன சொல்கிறது, பேசவே மாட்டார். மைக் எடுத்து பேசினா கூட பேச மாட்டார். ஆனால் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொஃபஷனல். காலைங்கத்தாலே போயிட்டு இப்படி நினைப்பாரு, அப்படியே ஒரு சாதாரண ஒரு செட்டர்ஸ் மாதிரி நின்றுப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவர் டீம், அவங்க டீம் மதன், அசோசியேட் ஆர்ட் டைரக்டர் மதன், அவங்க டீம் செட்டர் சென்ஸ், அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கமிங் டு நெக்ஸ்ட் டெக்னீஷியன் ஷெரீஃப் மாஸ்டர் ஆகட்டும், அவங்களோட டீம் ஆகட்டும், மேத்யூ மகேஷ் அவருங்காகட்டும், அவங்களுக்கு நன்றி. அண்ட் இந்த படத்தோட ஒரு இதெல்லாம் எங்களுக்கு ஷூட்டிங்கை கான்ட்ரிபியூட் பண்ணதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட 2 பில்லர்ஸ் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷான் ரோல்டன் வந்து எப்படின்னா, அவர் நிறைய நல்ல படங்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து யூனிக்காக பண்ணுவார். ஸோ இந்த படத்தில் என்ன எக்ஸ்ட்ரானரியாக பண்ணார்னா, ஸ்பேசிங் கொடுத்தாரு கரெக்டாக. இப்போ அந்த கண்ணி வீட்டில் காலை வச்சு இப்படி திரும்பி அவன் ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். அந்த ஸ்பேசிங்க்கு அவர் வந்து அந்த மியூசிக் ஆஃப் பண்ணி கரெக்டாக எங்கெங்கே வந்து ஸ்பேஸ் கொடுக்குமோ அதை கரெக்டாக பண்ணி எக்ஸ்ட்ரானரியாக மியூசிக் பண்ணார். நான் ரெஃபரன்ஸ் பிஜிஎம்மாக நான் கிளைமேக்ஸில் வந்து போட்டிருந்தது கேஜிஎஃப் படத்தோட பிஜிஎம் தான் நான் போட்டிருந்தேன். அந்த பிஜிஎம் கேட்டு எல்லாருமே புளிச்சிருச்சு. என்னடா இந்த பிஜிஎம் எப்படி அடிக்க முடியும்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு பிஜிஎம் அடிச்சு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காரு. தேங்க்ஸ் ராட் ஷான். அண்ட் இன்னொன்று பில்லர் வந்து கரைச்சி உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் எடிட்டர் சிவனந்தீஸ்வரன். அவர் வந்து அசப்பில் பார்க்கறதுக்கு என்னோட நண்பர் அருண் அலெக்சாண்டர் மாதிரி இருப்பார். அவர் தவறிட்டார். அவர் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு அசப்பில் இருக்கிற ஒரு ஆள். ஒர்க்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்கு. ஏன்னா தீரன் படம் பார்த்துருப்பீங்க, அப்படியே கரெக்டாக கிறிஸ்பாக வெட்டிருப்பாரு. இந்த படத்தில் என்ன லேக்ன்றதை எனக்கு கண்டுபிடிச்சாரு. தலைவர் இது போதும் தலைவர், இவ்வளோ போதும், இதுக்கு மேலே இது வேண்டாம். ஏன்னா அந்த டெலிட்டட் சீன் கூட பார்த்துருப்பீங்க. கூல் சுரேஷை புதைக்கிறது பயங்கர எஃபர்ட் போட்டு எடுத்தோம். ஆனால் அதை வெட்டிட்டாங்க. ஆனால் டெலிட்டட் சீனில் விட்டோம். ஏன்னா அவர் சொன்னது என்ன, கதையோட பேசிங்கில் இப்போ வந்து ஹீரோ கேரக்டர் சேசிங்கில் போயிட்டு இருக்காங்க. அந்த சேசிங்கில் போயிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஒரு ட்ராமா படம் அந்த இடத்துல ஒரு லேக் அடிக்குன்னு சொல்லி எனக்கு எங்கெங்கெல்லாம் அந்த மைனஸை வந்து தூக்கிட்டாரு. ஸோ அதனால தான் படத்தோட கிரிப் போல சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அவரோட அசிஸ்டன்ட் அபிஷேக், அவனை பற்றி சொல்லி இந்த படத்தில் வந்து என்ன அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு ஈக்குவலாக ஒர்க் பண்ணானா அபிஷேக் தான். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்துருவேன். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் எந்த அவுட்டு கேட்டாலும் நான் என்ன பண்ணாலும் தூங்காமல் கொள்ளாமல் என் ஸ்பாட் எடிட்டராக ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவன் வந்து இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ணி இங்கே வரைக்கும் உட்காந்து நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஐ திங்க் டெக்னீஷியன் டீம் முடிஞ்சதா. ஸோ இதுதான் டெக்னீஷியன் டீம். கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் டக்குன்னு போயிடுறேன். ஃபர்ஸ்ட் என் நண்பன் ஆரம்பிச்சது வந்து ஃபர்ஸ்ட் அவன் வந்து அந்த அரக்கரா பெட்டிட்டு ஒரு லைட்டாக ஒரு இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் கிடையாது. இந்த படத்தில் பல பைத்தியங்கள் இருக்காங்க. அரை பைத்தியம், கால் பைத்தியம், முக்கா பைத்தியம், முழு பைத்தியம், அந்த மாதிரி நிறைய பைத்தியங்க. இந்த கேரக்டர் வந்து அப்படி கிடையாது. ஒரு குழந்தை வடிவத்தில் இருக்கிற ஒரு குரூரமான எண்ணம் கொண்டவன். அந்த கூல் சுரேஷை முட்டியில் வச்சு இருக்கும் போதே தெரியும். ஸோ அந்த கிராப்பை விட்டுட்டு ஒரு 3 வாரம் ரிவ்யூ பண்ண முடியாமல் தவிப்புலாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து ஜாக்லின் சூப்பர் ஜாக்லின், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபார்மாக ஒன்றும் பிரச்சனை இல்லை, உட்காருங்க. ஸோ வந்து ஜாக்லின் ஒரு நண்பர் மூலமாக தான் பழக்கம். அவங்க வந்து ஹீரோயின் எல்லாம் பண்ணியிருக்காங்க. என்னோட பேர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கூல் சுரேஷ் பிரசாந்த் அப்படின்னு சொன்னோடனே, பிரசாந்த் யாருன்னு அவங்களுக்கு தெரியல, கூல் சுரேஷ் யாருன்னு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃபோட்டோ பார்த்தாங்க. சரி பார்த்துட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஃபோனே வரல. சரி அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே இவங்களாம் தான் ஜோடிகளா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு இவ்வளோ தூரம் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் கூல் சுரேஷ் தலைவா திரும்பிட்டீங்கன்னு நம்புகிறோம். தயவுசெய்து அண்ணனோட அப்பா அம்மா பற்றிலாம் நானே பேசினது கிடையாது. அவரோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து அண்ணனோட ஆசிரியர் வந்து வெற்றி தியேட்டர் வாசலில் வந்து பயங்கரமாக பேசியிருந்தாரு. அந்த இதெல்லாம் நான் அமிச்சேன் அவருக்கு. அந்த ஆசிரியரையே தாண்டி எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். சந்தானம் சின்ன பையனாக இருக்கும் போது சுட்டி பையன் சந்தானம் என் கையை பிடித்து நடக்கும் போதெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. அதை தாண்டி போயிட்டீங்க தலைவா நீங்கள். எப்போ முடியல. ஸோ நன்றி. இனிமேல் தியேட்டர் வாசலில் போய் கத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அண்ட் ரவிமேரியா சார், அவர் வந்து ஒரு டைரக்டர். அந்த விஜய் சூர்யா சார் அசிஸ்டண்டான கதையை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 இன்டர்வியூ சொல்லிட்டாரு. இது 26வது ரெஜிஸ்டர். ஆனால் பக்காவாக ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நிறைய விஷயங்களை. சும்மா காமெடிக்கு சொன்னேன். பட் அதை தாண்டி அவர் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். நேற்று வரைக்கும் கால் பண்ணி தந்தியில் ஆட் வந்துச்சா, கரெக்டாக இருந்துச்சா, எல்லாமே இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு உண்டான எல்லா போராட்டங்கள். அந்த படத்தோட ஸ்டார்டிங் வந்து இப்போன்னு இல்லை, டப்பிங்லேருந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நின்று எனக்கு பண்ணி கொடுத்து. நேற்று கூட ஷோ கூப்பிட்டோன்னா அவரோட வெட்டிங் டே சொன்னால் தலைவா வெட்டிங் டே நான் எங்கே இருக்கணும் உங்கள் கூட உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. ஸோ அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. மேஜர் வணக்கம். மேஜர் சந்திரகாந்த் வந்து என்னோட டார்லிங்.
அவர் ஒரே விஷயம் சொன்னார், சார் உங்களோட நடிகர்கள் உங்களோட நண்பர்கள்லாம் கூப்பிட்டாங்களா அப்படின்னு. இல்லை தலைவர் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி படுத்துட்டானுங்க அப்படின்னேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். மௌன வந்துட்டானே திருப்பி கண்ணி வெடியில் மாட்டினவன எஸ்கேப் ஆகி திருப்பி வந்துட்டானே, அவங்களால என்ன எல்லாம் சும்மா காமெடி சொன்னார். நண்பர்கள் தான் டெட் பாடியா போயிட்டான்னு நினச்சான், வந்துட்டான்டா திருப்பி ஐம் பேக் அப்படின்னாரு. சார் நீங்கள் பேக்ல இல்லை, எப்பயுமே நீங்கள் மாசாக தான் இருந்திருக்கீங்க. இன்னும் இறங்கி அடிக்கிற மாதிரி சில விஷயங்கள் பண்ணோம் சார். நட்டியை பற்றி பேசியது ஒரு ஹிந்தி நடிகர் மாதிரி இருக்காரு. அந்த ரித்திக் ரோஷன்லாம் இல்லைங்க, அந்த இன்னும் அந்த இது பேருங்க கோல்கேட் பேஸ்ட் ஆடல வருவார், அவர் பேர் என்ன அல்ல இந்த இது ஜோதிகா படத்தில் கூட வருவாருங்க. அந்த படம் அவர் தெரியல, அவர் பேர் தெரியல. சுனில் செட்டியா? சுனில் செட்டி தமிழ்நாட்டின் சுனில் செட்டி அவர் தான் வந்து மன்மதன் வல்லவன் படத்துல நடிச்சிருப்பாரு. ஸோ அவரை பற்றி நிறைய சொல்லிட்டேன், பட் இருந்தாலும் as a ஃப்ரெண்டாக ஜாலியாக சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் தலைவா, ரொம்ப ரொம்ப நன்றி. தயவுசெய்து வந்து முடி கொஞ்சம் சீக்கிரம் விட்டுருங்க, என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி இருக்கு. அண்டு அப்படியே அதுலேருந்து வரேன். தீபக் பற்றி பேசுறது, ரவி சார், ஜீவரா சார், கலெக்டர் அவர் பார்த்து திடீர் சால்ட் அண்ட் பெப்பர் கேட்டப்பல வேற மாதிரி இருக்கார். நன்றி. சேஷுண்ணா கலக்கிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அந்த டான்ஸ் எல்லாம் போடும்போது அவர் இந்த வளையல் வாங்கிட்டு வந்தார், 2000 ரூபாய் கொடுத்தாரு. அந்த வளையலுக்கு நான் வளையல் வேணாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அந்த வளையல் இப்போ வரைக்கும் அந்த காசு கேட்டிருக்காரு என்கிட்ட 2000. அந்த தயவுசு அந்த 2000 கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துட்றேன். நான் அந்த காஸ்டியூம் வேணான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், கொடுத்துட்றேன். தேங்க்யூ. எம்எஸ் பாஸ்கர் சார், அவரை பற்றி அவர் நடிப்பை பற்றிலாம் பேசுவேன்னா, பட் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசிக்கிறேன். அந்த ரீசெண்டாக ஒரு டப்பிங் கரெக்ஷன் கூப்பிட்டுருந்தோம். தம்பி எப்போம்மா பாட்டு ரிலீஸ்ன்னு கேட்டார். February 2. என்ன February 3 வரைக்கும் நீங்கள் உட்காந்து டப்பிங் பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படின்னாரு. கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 கரெக்ஷன் அவருக்கு. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த கிளைமேக்ஸ் டைலாக் வந்து ரொம்ப பேசப்பட்டிருக்கு, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குன்னு. அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷன் போய் கரெக்டாக ரெண்டு பேர் எந்த தரப்பையும் நம்ம பாதிக்கக்கூடாது, ரொம்ப பேலன்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சந்தானனோட இன்புட் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அந்த கிளைமேக்ஸ் இந்த உருவம் வந்ததுலேருந்து ரெண்டுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மெனக்கெட்டு பண்ணார். அதுக்கு சப்போர்ட் பண்ண ரொம்ப நன்றி. அண்டு மேகா ஆகாஷ் பற்றி சொன்னோம். அவங்க பற்றி என்னது சொல்கிறதுன்னு தெரியல. மேகா ஆகாஷோட அவங்க அம்மா அழகாக இருக்காங்கன்னு சந்தானனை சொல்லுவார் அடிக்கடி. அவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். அவங்க அம்மாவும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். அவங்க அம்மாவே நடிச்சிருப்பாங்க. ஸோ மேகா ஆகாஷ் வந்து சச் கியூட் ஸ்வீட் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஒரே ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கார்த்திக் தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ கையல் அப்படின்னு சொல்கிற ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு உங்கள் எல்லா படத்துலையும் நான் இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த நீங்கள் வந்து ஓகே சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்லனால நான் உங்களை கூப்பிட்டு லாக் பண்ணிடுவோம் உங்களை. ஸோ நன்றி. அண்ட் இந்த படத்தில் நடித்த துணை நடிகர்கள் பற்றி நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு ஐடி அரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர சீரியஸான எல்லாம் டக்குன்னு மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு கிடச்சிருக்க மேடை. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அப்படியே பண்ணிட்டீங்கன்னா இதாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வாங்க. ஐடி அரசன், பிரதீப், சௌந்தர்யா, தீபா, செம்புலி ஜெகன் எல்லாரும் கொஞ்சம் மேடை வாங்க. அப்படியே மேடை ஷாலினி வாங்க மேடைக்கு அப்படியே சார் அப்படி வந்துடுங்க சார். ஏன்னா வந்து சாரி உங்களுக்கு உட்கார வைக்க முடியல, ஏன்னா சேர் கிடையாது. வாங்க எல்லாரும் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. ருத்ரு வாங்க. இல்லை நில்லுங்க, இல்லை பரவாயில்ல நான் இருக்கட்டுண்ணே, முடிச்சிடும் அவ்வளோதான். இல்லை பரவாயில்ல, ஏன் அண்ணா ரொம்ப வாங்கண்ணே உட்காருங்கண்ணே நீங்கள். ஸோ இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும். அந்த ஆதித்யா ஃபர்ஸ்ட் தம்பி வந்து சந்தானம் சாரோட டூப்பா வந்தார் அவரு. ஏன்னா வந்து ஒர்க் பண்ணலாம், எப்படியாவது ஃப்ரேம்குள்ள வரலான்னு அவரை கூப்பிட்டு அந்த ரோலிங் கேரக்டர் நான் போட்டேன், அவருக்கு நன்றி. அதுக்கப்புறம் வந்து ருத்ரு அவர் வந்து பிள்ளையார் ருத்ருன்றது கன்னிவெடி ருத்ருவா மாத்திட்டாரு பேரை. ஸோ அந்த ரியாக்ஷனுக்கு கிளாப்ஸ் கிடைச்சது. ஆனால் கால் பண்ணி இத்தனை வருஷம் தவணா அப்படின்னாரு, ரொம்ப நன்றி. ஷாலினி கூல் சுரேஷ்க்கு அம்மாவும் வச்சிருக்காங்க, அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கூல் சுரேஷோட அம்மா தலைவா உங்கள் வயசுனா அவங்க வயசுன்னு கிட்டத்தட்ட ஈக்குவல் ஏஜ்னு நினைக்கிறேன். சினிமாவில் அதை கொஞ்சம் பொறுத்துட்டு போனோம், பட் தேங்க்ஸ் ஃபார் தட். தீபா, இது இல்லாமல் அவங்க பாக்கியம் சங்கர் இவங்கெல்லாம் இருக்காங்க, அவங்களும் ஒரு இந்த சின்ன குழந்தையோட அம்மா நடிச்சிருப்பாங்க. சௌந்தர்யா ஜான் விஜய் சாரோட ஆஸ்தான ஒய்ஃப் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நன்றி. ஜாக்லினோட அம்மாவும் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஐடி அரசன் இவர் வந்து ரொம்ப சீரியஸான ரோலுக்காக நட்டி ரெஃபர் பண்ணார். மூஞ்ச பார்த்தோன்னே சொல்லிட்டேன், சீரிஸ் ஒர்க் அவுட் ஆகுது தலைவா, தயவுசெய்து காமெடியில் இறங்கிடுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பயங்கர நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ பிரதீப் எனக்கு நாளை இயக்குனர்லேருந்து பழக்கம். ஸோ இவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. மேகா ஆகாஷோட அப்பாவை பண்ணி அந்த மேகா ஆகாஷோட அம்மாவோட ஹஸ்பண்டாக பண்ணலாம் கூட சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லா துணை நடிகரும் நன்றி. செம்புலி ஜெகன் ஐயா இருக்காதா இல்லையா? ஓகே. ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் எவ்ரி ஒன். அண்ட் கடைசியாக நன்றி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். யாராவது விட்டுருந்தேன்னா சாரி மன்னிச்சுக்கோங்க.
மாறன் அண்ணன் அவரும் வரல, டப்பிங்கில் இருக்காரு. தமிழ் சார், ஜான் விஜய் சார், எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ஏடிஸ், என்னோட ஏடிஸ் பற்றி நான் மறக்கவே மாட்டேன். அவங்கள பற்றி நான் புகழ்ந்தால் ரொம்ப ரொம்ப இதுவாக இருக்கும். ஆல்பின், என்னோட அசோசியேட்ஸ் வந்து ஆல்பின், மஞ்சுநாத், பிரேம், இவங்க அசோசியேட்ஸ். என்னோட அசிஸ்டன்ஸ் இருக்காங்க, நான் ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. நான் விட்டாலும் அவங்க என்னை விட மாட்டாங்க. என்னோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கோ டைரக்டர் செந்தில், அவர் செந்தில் ஜீன் தான் அழைப்போம். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல, இங்கே எங்கேயாவது. தேங்க்யூ. அவர் வந்து அவர் வயசில் ரொம்ப பெரியவர், எல்லாரோட பெரியவர் அவர். ஸோ வந்து ரொம்ப இந்த ஷெட்யூல் பைத்தியமாக மாறிட்டார் இந்த படத்தில். ஒரு 13 ஷெட்யூல் போட்டார் அவர். ஸோ தேங்க்ஸ் அலாட் ஃபார் த சப்போர்ட். அண்ட் என்னோட ஃபேமிலி, எங்கள் அம்மா இங்கே வந்திருக்காங்க, ரொம்ப நன்றிம்மா. நீங்கள் ஒரு ஓரமாக உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க, தேங்க்ஸ் அலாட். அண்ட் கடைசியாக வந்து தலைவன் சந்தானந்தனை பற்றி சொல்லணும். என்னன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளே சொல்லிக்கிட்டு ரொம்ப கிரிஞ்சாக இருக்குண்ணே. ஸோ தேங்க்ஸ். இது வந்து என்னென்னா நிறைய பேர் திருப்பி கேட்டாங்க, சந்தானன்கிட்ட இந்த கதையை வந்து சொன்னீங்களா, சொல்லி தான் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு. இன்ஃபேக்ட் இந்த கதையை ரெடி பண்ண சொன்னது அவர் தான். சொல்லி தான் என்ன ஓகே சொல்கிறது. பாரிஸ் ஜெயராஜ் ஷூட்டிங்காக அதனால் பாரிஸ் ஜெயராஜ் ஷூட்டிங் கூப்பிட்டு கதை ரெடி பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அப்படி தான் அது ட்ராவல் ஆரம்பிச்சது. எல்லாருமே சொல்கிறாங்க இந்த ஸ்பேஸ் கொடுத்து நடித்தார் அப்படின்னு. அவர் தான் சொன்னார், இத்தனை பேரை நீ உருவாக்கி, இத்தனை பேரை பண்ணு, ஒரு படத்தில் இத்தனை ஆர்டிஸ்ட் வெளியில் வரணும், இத்தனை பேருக்கு நீ வாழ்க்கை கொடுக்குற, அத்தனை கார்த்தி வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும் போது எல்லாமே நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு சர்க்கிள்கள் வரும், அப்போ இத்தனை உள்ளங்கள் தான் உன்னை தூக்கி நிப்பாட்டும். நீ எத்தனை பேரை வளர்த்துருவியோ அத்தனை பேர் உனக்கு ஆணிவேர் மாதிரி நிற்பாங்க அப்படின்னு. ஸோ அத்தனை பேர் இந்த படத்தில் ஜெயிச்சிருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம தடுமாற்றமும் வரும், கண்டிப்பாக வரும். ஏன்னா அது ஒரு ஜேர்னி தானே. அப்போ எனக்கு இவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. என் கூட சந்தானம் நிற்பார். ரொம்ப நன்றி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஹரிஷ், சவுண்ட் மிக்சிங் ஹரிஷ், ஒலிக்கலவை எவ்வளோ முக்கியம் தெரியும். எஸ்எஃப்எக்ஸ் சரத், அவங்க டீம். அண்ட் ஐ திங்க் எல்லா டெக்னீஷியன்ஸ் வந்து போஸ்டர் டிசைன் சிவகுமார். ஐயோ தலைவா, நீங்கள் போட்ட இந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த போஸ்டர்ஸ் அவராக கொடுத்துட்ருக்காரு. மண்டேலா, மாவீரன், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு யூனிக்கான ஒரு டிசைன் பண்ணி இந்த படத்தை ஃபஸ்ட் நான் பார்க்க வச்சுட்டேன் அவருக்கு. ஸோ அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் லைட்டுக்கு இந்த படம்லாம் இது சாதாரண ப்ரொமோஷனல் போஸ்டர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தேங்க்ஸ். அண்ட் படத்தோட ப்ரொமோஷன் டீம்ஸ், கவுந்தையா, மிஸ்டர் கே ஏந்துங்க, அவர் வந்து ஆக்சுவலாக பரத்வாஜ் ரங்கன் ஆஃப் தமிழ் சினிமா அவர் தான். ஸோ இவருக்கு ஒரு நன்றி. சந்தானம் சாரோட டீம், பரத், ராஜ், ரமேஷ், இவங்களுக்கு நன்றி. அண்ட் இட்டிஸ் பிரசாந்த் ஒரு பக்கம் அவரும், இட்டிஸ் பிரசாந்த் அவரும் ஒரு ப்ரொமோஷன் பார்ட்னர், ரியா சிடிசி. அண்ட் கடைசியாக வந்தார் விநாயக் மகாதேவன், எங்களுக்கு சுரேஷ் சந்திரா அண்ணன், எங்கள் ஒரு தலைவர் சுரேஷ் சந்திரா, அவருக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கும் சொல்கிறேன், நான் அவருக்கு ஒரு 50,000 ரூபா கடன் கொடுக்கணும். அது வந்து வாங்கவே மாட்டுறாரு. சவாரின்னு ஒரு படத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டு தான் ப்ரொடியூஸ் பண்ணான். இல்லை அந்த படத்தில் அசோசியேட் ஒர்க் பண்ணேன். அந்த படத்துக்கு ஃப்ரீயாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ வாட்டி கேட்டுட்டேன், அந்த 50,000 ரூபா வாங்கிக்கணும். இன்றைக்கி வரைக்கும் வாங்க மாட்டுறாரு. அது ஜிபே தான் பண்ணி விடணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற அவர் நாசர் சன் டார்லிங் சார். பாருங்க சைலண்டாக மொபைல் ஏதோ போட்டுருக்காரு பாருங்க. அவர் வந்து கேட்டேன், சார் உங்கள் ஹேர் ஸ்டைல் இது வரைக்கும் மாறவே இல்லையே, ஏன் சார், என்ன சார் இந்த கட்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னு. என்றைக்குமே யூத்துமா அப்படின்னாரு. இப்போ 14ஆம் தேதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் சக்ஸஸ் மாற்றி. இல்லைம்மா வேலண்டைன்ஸ் டே நான் பிஸிமா அப்படின்ட்டார். ஸோ அந்த அளவுக்கு இன்னும் இளமையை உணர்ந்து கொண்டிருக்கும் நாசர் சாருக்கு நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். கடைசியாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறது ப்ரெஸ். இதே தேட்டரில் இங்கே நானும் அண்ணனும் நின்றுட்டு இருக்கும்போது உங்களோட முகங்கள்லாம் பார்த்தோம். தலைவா நல்ல படம் கொடுத்துருவீங்களே நான் கேட்டீங்க. ஸோ கண்டிப்பாக பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் உண்மையாகவே பயந்தேன். அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னேன், அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்கடா, நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ரெஸ்பான்ஸ் செக் பண்ணாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் வெளியில் டென்ஷனில் இருந்தேன். ஃபோன் பண்ணி நான் செம்மையாக கிளாப் பண்ணிக்கிறேன், நான் உள்ளே வாங்கினேன். இந்த ஓரமாக நின்று பார்த்தேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதாங்க, சத்தியமாக கோடி 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 நன்றி நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பித்து வச்சதான் இந்த கிளாப்போட வைப்ரேஷன் அப்படியே தேட்டருக்கு அது கன்வெர்ட் ஆச்சு. எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா பர்சனலாக வந்து இதே மாதிரி காமெடி படம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது அவ்வளோ பெரிய வார்த்தை. நான் என்னோட பொறுப்பை உணர்ந்து இப்போ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. அடுத்த படத்தில் இன்னும் உங்களை பயங்கரமாக சிரிக்க வச்சு, உங்களை வந்து மகிழ்விச்சு, உங்ககிட்ட உங்கள் பேனாட்ட வந்து சூப்பர் அப்படின்ற அந்த ரிவ்யூ வாங்காமல் நான் விட மாட்டேன். அது வந்து அதுக்கு நான் பயங்கரமாக கடினமாக உழைப்பேன். நன்றி. தேங்க்ஸ் அலாட் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அலாட். நான் பெரிய ஸ்பீச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். ஆல்பம் கிட்ட கேட்டப்போ 2 லைன் போதும், எல்லாருக்கும் வந்து உங்கள் ஹார்ட்ஃபெல் தேங்க்யூ சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு மை அமேசிங் காஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன்னா இந்த ஜேர்னி எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு ஷூட்டிங் டைம், பிகாஸ் என் பாட்டினால. பட் ஐ திங்க் இவங்க எல்லாரும் சப்போர்ட் இருந்தது. அண்ட் ஐ திங்க் அவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்யூ டு எவ்ரி ஒன்.
அண்ட் மெயின்லி மீடியா அண்ட் ப்ரெஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்யூ. ஐ திங்க் உங்கள் பாசிட்டிவிட்டி தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்தோடைய சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்யூ. ஏன்னா ஒரு வாட்டியில் 2 வாட்டி நிறைய பேர் என்னை டேக் பண்ணி 4-5 வாட்டி இந்த படம் பார்த்தாங்க. லைக் ஒரு நல்ல ஃபிலிம் பண்ணுறது இஸ் இன் ஆர் ஹேண்ட்ஸ். பட் அவங்க தியேட்டருக்கு வரலன்னா ஐ டோன்ட் திங்க் சக்ஸஸ் வுட் ஈவன் ஹேப்பன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் ADs, தேங்க்யூ ஆல் ஸோ மச் for taking care of me and mainly Karthik, director, Natraj sir, People Media Factory, and Santanam sir. Thank you. இந்த experience எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். and இந்த படம் is very very close to my heart. So I'm very happy that நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிரிப்ட் கேட்டு போய் this is I believed in this film and தெரியாது ஏதோ ஒரு பாசிட்டிவ் வைப் எப்பவுமே இருந்தது. ஸோ தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஃபார் this. இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ தேங்க்யூ.